கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம AK-64 படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த நிலைமையில ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ரேசிங் அப்படின்றது கார் ரேசிங்கில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன் அப்படின்றது சொல்லாமல் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா AK-64 வராதது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் தான். இருந்தாலும் வந்து ஏகே வந்து கார் ரேசிங் அப்படின்றத மிகப்பெரிய பேஷனட்டாக பார்க்குறாரு. இவ்வளோ நாள் ஃபேன்ஸுக்காக படம் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 63 படங்கள் இது பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஃபேன்ஸுக்கு அதே மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆனாலுமே வந்து ஏகே இன்னும் வந்து சினிமா கரியரில் பயங்கரமாக வளர்ந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல படங்கள்ல ஃபேன்ஸுக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் எதிர்பார்த்துருக்கிறது உண்மையான விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 185 கோடி சம்பளம் கேட்டு அந்த சம்பளத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மறுத்திருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏகே என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னா 185 கோடி சம்பளம் யார் தராங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக படம் பண்ணுவேன், அவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபேன்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நான் படம் பண்ணணும்னு எனக்கு விரும்பம் தான். பட் என்னோட மார்க்கெட் லெவலில் வந்து நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏகே இருக்காரு. 185 கோடி சம்பளம் எந்த நிறுவனம் கொடுக்குதோ அந்த நிறுவனத்துக்கு கண்டிப்பாக படம் பண்ணுவார் நம்ம ஏகே. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேசிங் அண்ட் அது ஒரு பிடிச்சமான கிரிக்கெட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோ மாடலிங்கு, ட்ரானு, கன் ஷூட்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் ஒரு பங்கேற்றுக்குவார் அப்படின்னு சொல்லலாம். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவர் பிடிவாதமாக இருந்ததே கிடையாது. ஆனாலுமே வந்து நம்ம ஃபேன்ஸ்க்காக படம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அவரோட சம்பளத்தை விட்டு கொடுத்தாரு அப்படின்னா அவர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டவுன் ஆகும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்னும் வந்து ஒரு வருஷம் கேப் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு 185 கோடி சம்பளம் யார் தராங்களோ அவங்களுக்கு நான் தான் படம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ ஏகேவோட படங்களை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அண்ட் அதே மாதிரி அவரோட ரேசிங் பிடிக்குமா இல்லை வந்து அவரோட ஃபிலிம் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டியான தகவலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.